இந்தியாவோட இம்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது இம்போர்ட்ஸ் தான் அதிகமாக இருக்குது, எக்ஸ்போர்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இதுவே வந்து ஒரு மிகப்பெரிய அடி தான் இந்தியாவோட கரன்சியோட மதிப்பு வந்து இறங்குறதுக்கு. ஸோ உள்நாட்டோட ப்ரொடக்ஷனை வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். வெறும் ஃபாரினர்ஸ் மட்டும் எல்லா சலுகைகளும் கொடுத்துட்டு இந்தியாவில் உள்ள மக்களுக்கும் இந்தியாவில் முக்கியமாக ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி வந்து எந்த ஒரு சலுகைகளும் கொடுக்காம இருந்தால் இந்தியன் கரன்சி வந்து நல்ல முறையில் எடுத்துகிட்டு போகும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. முக்கியமாக உள்நாட்டு ப்ரொடக்ஷன், அப்புறம் வந்து விவசாய சம்பந்தப்பட்ட எல்லாத்துக்குமே வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். முக்கியமான தேர்தல் டைம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய விளம்பரங்கள் எல்லாமே செலவு பண்றாங்க. ஸோ அதெல்லாம் தவிர்த்துட்டு வேளாண்மைக்கு சம்பந்தப்பட்ட எல்லாருக்குமே வந்து மார்க்கெட்டிங்ல வந்து அதுக்கான செலவு எல்லாமே அரசாங்கம் ஏத்துச்சு அப்படின்னா உள்நாட்டு ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்திய பொருளாதாரத்தோட மதிப்பு வந்து எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணுறதுக்கு வந்து நிறைய விஷயங்களை வந்து நம்ம அனலைஸ் பண்ணி ஆகணும். ஸோ அதில் ரெண்டு முக்கியமான விஷயங்கள்ல ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ ஆஃப் இந்தியன் கரன்சி, அதாவது இந்தியன் கரன்சியோட மதிப்பு எதோட ஒப்பிடும்போது பார்த்தீங்கன்னா யூஎஸ் டாலரோட ஒப்பிடும்போது. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்நிய செலாவணி கையிருப்பு, அதாவது ஃபாரின் ரிசர்வ். இந்த அந்நிய செலாவணி கையிருப்பு வந்து வருஷம் வந்து அப்படி மெயின்டைன் பண்ணணும், இல்லைனா வந்து அதோட இன்க்ரீஸ் பண்ணதான் பார்க்கணும். தவிர வருஷம் வந்து அப்படியே கம்மியாயிட்டே இருந்துச்சு அப்படின்னா உலக அளவில் பார்க்கும்போது இந்தியன் கரன்சியோட மதிப்பு வந்து இறங்கிட்டே இருக்கும், இன்ஃப்ளேஷன் வந்து அதிகமாகும், அப்புறம் டொமஸ்டிக் மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகும். ஸோ ஃபைனலி பொருளாதாரம் வந்து பயங்கரமான நிலைமையில வீழ்ச்சி அடையும். இந்த இந்தியன் கரன்சியோட மதிப்பு இருக்குல்ல, நாளுக்கு நாள் அப்புறம் வருஷத்துக்கு வருஷம் வந்து கம்மியாயிட்டே வருது. எதோட ஒப்பிடும்போது பார்த்தீங்கன்னா யூஎஸ் டாலரோட ஒப்பிடும்போது. இதை சரி செய்யறதுக்கு வந்து ஆர்பிஐ வந்து சில முக்கியமான ஸ்டெப்ஸ்லாம் எடுத்துட்டாங்க. எப்போனா ஜூன் மாசத்துல. இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஏன்னா இது எல்லாருமே தெரிஞ்சுக்கப்பட வேண்டிய விஷயம். நியூஸ் சேனல்ஸ் நம்ம பார்த்தாலோ இல்லை நியூஸ் பேப்பர் நம்ம வாங்கினாலோ விளையாட்டு செய்திகள் நம்ம பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் அரசியல் செய்திகள் வந்து இப்போ நிறைய கவனிச்சுட்டு வரோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பொருளாதாரமும் எப்படி இயங்கிட்டு வருது அதுவும் நம்ம தெரிஞ்சாகணும். ஸோ எல்லாருக்கும் புரியுற மாதிரி எளிமையான முறையில் தான் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாகவே நான் கவர் பண்ணியிருப்பேன். ஸோ ஃபுல்லாக பாருங்க. இந்த ஃபாரின் ரிசர்வ் இருக்குல்ல, அந்நிய செலாவணி. இந்த அந்நிய செலாவணி கையிருப்பு வந்து சரியான முறையில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து சில ஆளுங்களோட முக்கியமான பங்களிப்பு இருக்குது. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ். இந்த ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்களே, இவங்க எந்த அளவுக்கு வந்து இந்திய அசெட் மேலே முதலீடு பண்ணுறாங்க, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் 2025 ஃபுல்லாகவே நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டாக 2.3 லட்சம் கோடி ஷேர்ஸ் வரைக்கும் இவங்க வித்துட்டு போயிட்டாங்க. 2026 இது வரைக்கும் நீங்க எடுத்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 2.6 லட்சம் கோடி ஷேர்ஸ் வரைக்கும் இவங்க வித்துட்டு போயிட்டாங்க. வெறும் ஜூன் 1, ஜூன் 2, ஜூன் 3 இந்த 3 நாள்ல மட்டுமே 36,000 கோடி ஷேர்ஸ் வரைக்கும் இவங்க வித்துட்டு போயிட்டாங்க. ஏன் இவங்க கன்வியூஸா விற்கிறாங்க அப்படின்னா, இன்கேஸ் வந்து அந்த ஃபெடரல் பேங்க் இருக்குல்ல, அதாவது யூஎஸ்ல இந்த ஃபெட் அந்த பேங்க் இருக்கு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ரெப்போ ரேட்டை வந்து கம்மி பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த யூஎஸ் பாண்டோட அந்த மதிப்பு வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதோட அதுல இருந்து வர ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால அது ரொம்ப அட்ராக்டிவ் இருக்கனால இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இங்க உள்ள ஷேர்ஸ்லாம் வித்துட்டு போயிட்டு அங்க முதலீடு பண்ண போயிடுவாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு ரீசன். ஸோ இப்படி வித்துட்டு எல்லாருமே போயிட்டு இருக்கனால இந்த இந்தியன் கரன்சியோட மதிப்பு இருக்கு பார்த்தீங்கன்னா 2025, அதாவது ஜான் 2025 நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா 85 ரூபாயிலிருந்து 96 ரூபாய் வரைக்கும் போயிடுச்சு. ஸோ இதை சரி செய்யறதுக்காண்டி ஸோ இந்த எக்கனாமி அப்புறம் வந்து இந்த இன்ஃப்ளேஷன் எல்லாமே சரி செய்யறதுக்காண்டி ஆர்பிஐ வந்து எப்போவுமே ஒரு மீட்டிங் மாதிரி கனெக்ட் பண்ணுவாங்க. அது எம்பிசி மீட் அப்படின்னு சொல்லுவாங்க, மானிட்டரி பாலிசி கமிட்டி. ஸோ இவங்க வந்து எப்போவுமே ஒரு மீட் மாதிரி கனெக்ட் பண்ணுவாங்க. எதுக்கு அப்படின்னா இந்த ரெப்போ ரேட்டு அப்புறம் வந்து இந்த மாதிரி சூழ்நிலைலாம் வரும்போது அதை ரெகுலேட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அந்த மாதிரி மெஷர்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு மீட் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி நடத்தப்பட்ட மீட் தான் ஜூன் 3லேருந்து ஜூன் 5 வரைக்கும் நடத்தப்பட்டுச்சு. அதில் முக்கியமான விஷயமா எது ஃபிக்ஸ் பண்ணாங்க அப்படின்னா ரெப்போ ரேட். இந்த ரெப்போ ரேட்டு வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் அதை குறைக்கவோ கூட்டவோ இல்லாமல் சேம் ரேட், அதாவது 5.25% தான் அதை ஃபிக்ஸ் பண்ணாங்க, எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல். இந்த ரெப்போ ரேட் அப்படின்னா ரீபர்ச்சேஸ் ரேட். அதாவது இந்தியாவில் உள்ள கமர்ஷியல் பேங்க்ஸ், அதாவது ஐஓபி அப்புறம் கனரா பேங்க், இந்த எஸ்பிஐ பேங்க், இந்த மாதிரி பேங்க்லாம் இருக்குல்ல, அந்த பேங்க் வந்து திடீர்னு ஒரு பணம் தேவைப்படுது அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆர்பிஐ கிட்ட பணம் கேட்பாங்க. அந்த ஆர்பிஐ வந்து என்ன பண்ணுவாங்க, இவங்களுக்கு கடனா வந்து பணம் கொடுப்பாங்க. அதுக்கு ஒரு வட்டி வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த வட்டி விகிதம் தான் இந்த ரெப்போ ரேட். இந்த ரெப்போ ரேட் வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் 5.25% தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இந்த ரெப்போ ரேட் வந்து டைரக்டா நம்ம கன்சியூமரோட, அதாவது கஸ்டமரோட லிங்க் ஆகும். இந்த ரெப்போ ரேட்டை பொறுத்து தான் நமக்கு கொடுக்குற லோன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு வட்டி வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்களா, அந்த வட்டி வந்து இந்த ரெப்போ ரேட்டை பொறுத்து தான் ஃபிக்ஸ் பண்ணப்படுது. இந்த ரெப்போ ரேட் வந்து கம்மியாச்சு அப்படின்னா நம்ம கட்ட வேண்டிய வட்டி விதமும் கம்மியாகும். இந்த ரெப்போ ரேட் வந்து அதிகமாச்சு அப்படின்னா நம்ம கட்ட வேண்டிய வட்டி விதமும்
அதிகமாகும். ஸோ அதனால இந்த ரெப்போ ரேட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. இன்ஃப்ளேஷன் அப்புறம் வந்து அந்த எக்கனாமி பொருளாதாரத்தை சரியான முறையில் மேம்படுத்துறதுக்கு வந்து இந்த ரெப்போ ரேட் வந்து ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. இந்த ரெப்போ ரேட் தான் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இந்த ரெப்போ ரேட்டை இன்கேஸ் வந்து கம்மி பண்ணிட்டாங்க அப்படின்னா அது சரியான முறையாக அமையாது. ஏன்னா இப்போவே நிறைய பணவீக்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஏன்னா நார்மலாக வந்து இந்த பொருளோட விலைகள் வந்து ரொம்ப அதிக அளவில் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அது எல்லாமே நம்ம கவனிச்சுட்டு தான் இருக்கோம். க்ரூட் ஆயில் பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணால பெட்ரோல் அப்புறம் டீசல் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் எல்லா பொருளோட விலையும் வந்து இப்போ ஏறிட்டே இருக்கு. இந்த டைம்ல வந்து நம்ம இன்கேஸ் வந்து ஆர்பிஐ வந்து அந்த 5.25 வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 5% கம்மி பண்ணாங்க அப்படின்னா லோன் கொடுப்பாங்கல்ல அந்த வட்டி விதமும் கம்மியாகும். ஸோ அதனால மக்களோட பவர், அதாவது செலவு பண்ற அந்த பவர் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா இன்ஃப்ளேஷன் நாளடைவில் எப்படி போனால் பணவீக்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போவே வந்து இந்த ஃபினான்ஷியல் இருக்குல்ல 2026-27க்கான இன்ஃப்ளேஷன் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ எந்த அளவு ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 5.1%. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து வெறும் 4.6 தான் சொன்னாங்க. இப்போ 5.1 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது இன்ஃப்ளேஷன் அப்படின்னா 4லேருந்து +or-2 தான். அதாவது 2 வரைக்கும் போய்க்கலாம், இல்லை வந்து 6 வரைக்கும் போய்க்கலாம். அதுக்கு மேலே குறையவும் கூடாது, அதுக்கு மேலே கூடவும் கூடாது. ஸோ இதுக்கு மேலே கம்மி பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்போ 6 கூட போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால கண்டிப்பாக கம்மி பண்ணக்கூடாது. ஸோ அதனால 5.25% ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இந்த ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து எல்லா ஷேர்ஸையும் எல்லாமே எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ இவங்களை அட்ராக்ட் பண்ணுற விதமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்படின்னா ஆர்பிஐ வந்து ஒரு முக்கியமான ஒரு வழியை வந்து கொண்டு வராங்க. அதாவது வந்து ஒரு ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து அதாவது என்ஆர்ஐயோ இல்லை ஃபாரின் இன்வெஸ்டரோ வந்து ஒரு இந்தியன் பேங்க்ல வந்து டெபாசிட் பண்ண வராங்க. கிட்டத்தட்ட ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து $30,000 கிட்ட வந்து டெபாசிட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து அந்த டெனூர் பீரியட், அந்த பீரியட் முடிஞ்ச அப்புறம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் குறிப்பிட்ட வட்டி இருக்குது பார்த்தீங்களா, அந்த வட்டி விதம் வந்து இந்தியன் பேங்க் வந்து ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு நம்ம வந்து ஃபிக்ஸ்ட் டெபாசிட் நம்ம போடுறோம் அப்படின்னா ஒரு 15 லட்சம் போடுறோம் அப்படின்னா ஒரு 5 வருஷம் முடிவில் வந்து ஒரு குறிப்பிட்ட வட்டி வந்து நமக்கு வரும்ல, அதே மாதிரி. ஸோ இந்த வட்டி விதம் மட்டும் இல்லாமல் இப்போ $30,000 வந்து இப்போ ஒரு அமெரிக்கர் வந்து இப்போ ஒரு டெபாசிட் போடுறாரு அப்படின்னா அந்த $30,000க்கு ஈக்குவலான ஒரு மணி, அதாவது இந்தியன் மணி இருக்குல்ல, அந்த இந்தியன் மணியை அதை மாற்றி இந்த பேங்க்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒன்று லோனாக கொடுப்பாங்க, இல்லை வந்து ஒரு முதலீடாக பண்ணுவாங்க. ஸோ இந்த $30,000க்கு ஈக்குவலான அந்த மணி இருக்குது பார்த்தீங்களா, அதே மணி வந்து ஒரு 3 வருஷமோ 4 வருஷமோ இல்லை 5 வருஷத்துக்கு அப்புறம் வந்து அதே மணி வந்து இருக்காது. கண்டிப்பாக அதிகமான மணி தான் இருக்கும். ஏன்னா வந்து இந்த கரன்சி ஃப்ளக்சுவேஷன். ஸோ இதுவும் ஈக்குவலன்ட் பண்ணி தான் அந்த ஃபாரினருக்கு வந்து நம்ம டெபாசிட் முடியும் போது கொடுக்கணும். ஸோ இது ஒரு செலவு. அது மட்டும் இல்லாமல் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குல்ல, அது ஒரு செலவு. ஸோ இப்படி அதிகமான செலவு வந்து இந்தியன் பேங்க்ஸ் வந்து ஆகுது. இந்த கரன்சி ஃப்ளக்சுவேஷனால சில லாஸ் ஆகும் பார்த்தீங்களா, ஸோ அந்த லாஸை தவிர்க்கிறதுக்கு வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹெட்ஜிங் பண்ணுறாங்க. அதாவது ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி ஒரு கவரேஜ் மாதிரி இந்தியன் பேங்க்ஸ் வந்து பே பண்ணி எடுத்துக்கிறாங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் கிட்ட ஒரு லாஸ் மாதிரி ஆகுது அப்படின்னா ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி இவங்க பே பண்ணி ஒரு 6 லட்சத்துக்கோ 7 லட்சத்துக்கோ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் 6 லட்சமோ ஒரு 7 லட்சமோ இன்சூரன்ஸ் கவரேஜ் மாதிரி இவங்க பே பண்ணி அந்த ஹியூஜ் லாஸை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இந்த ஹெட்ஜிங்கான ஒரு காஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த செலவை வந்து யார் ஏற்றுக்கிறாங்க அப்படின்னா ஆர்பிஐ வந்து இனி ஏற்றுக்க போகிறோம் அப்படி வந்து இவங்க முன் வராங்க. ஸோ அப்படி இந்த ஹெட்ஜிங் காஸ்ட்டை வந்து ஃபுல்லாகவே இவங்க ஆர்பிஐ எடுத்துட்டாங்க அப்படின்னா இந்தியன் பேங்க்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த வட்டி விகிதத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அதாவது நம்ம ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் நம்ம போகிறோம் வச்சுக்கோங்களேன், ஸோ அதுக்கு வட்டி விகிதம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒரு 7% இந்த பேங்க் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், அந்த 7% வந்து 10% மாற்றிட்டாங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே அந்த பேங்க்கில் தான் போயிட்டு டெபாசிட் வந்து ஸ்டார்ட் பண்ண பார்ப்போம், அப்படி தானே. ஸோ அதே மாதிரி இந்த வட்டி விகிதத்தை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து அதிகமான ஈர்க்கப்படலாம் அப்படின்னு இந்த ஆர்பிஐ வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஸோ அப்படி இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா அந்நிய செலாவணியோட கையிருப்பு வந்து அதிகமாகும். அதே மாதிரி இந்தியன் கரன்சியோட மதிப்பும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது ஒரு முக்கியமான வழியை ஆர்பிஐ வந்து இந்த மீட்டில் வந்து கொண்டு வந்துருக்காங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு திட்டமாக ஆர்பிஐ வந்து என்ன கொண்டு வராங்க பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் ஸ்வாப். ஆர்பிஐ வந்து நிறைய திட்டங்களை கொண்டு வராங்க அந்த இந்தியன் பொருளாதாரம் வந்து கரெக்டான முறையில் ரெகுலேட் பண்ணுறதுக்கு. இந்த வந்து ரெப்போ ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது, அப்புறம் வந்து ஓஎம்ஓ அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸ். இந்த ஓஎம்ஓ அப்படின்னா என்ன, இன்கேஸ் வந்து கமர்ஷியல் பேங்க் வந்து பணம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அந்த கமர்ஷியல் பேங்க் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை வந்து ஆர்பிஐக்கு வந்து விற்பாங்க. அப்படி ஆர்பிஐக்கு விற்கும் போது ஆர்பிஐ என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கு தகுந்தாப்புல அந்த பணத்தை வந்து கமர்ஷியல் பேங்க் வந்து கொடுப்பாங்க. ஸோ கமர்ஷியல் பேங்க் கொடுக்கும்போது பேங்க்ஸ் வந்து தேவையான பணம் வந்து கிடைக்கப்படுது. ஸோ இன்கேஸ் வந்து ஆர்பிஐக்கு பணம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஆர்பிஐ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் வந்து இந்த கமர்ஷியல் பேங்க் கிட்ட விற்பாங்க. ஸோ அப்படி விற்கும் போது கமர்ஷியல் பேங்க் வந்து அதுக்கான பணத்தை வந்து ஆர்பிஐ கிட்ட கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ஓஎம்ஓ. ஸோ இந்த ஓஎம்ஓனால என்ன ஆகுது அப்படின்னா இந்தியன் மணி இருக்குல்ல, இந்தியன் பணம் மட்டும்தான் வந்து கை மாறிட்டே இருக்கே தவிர அதில் யூஎஸ் டாலரோட பங்களிப்பு வந்து இல்லை.
ஸோ இதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஃபாரெக்ஸ் ஸ்வாப் அப்படி கொண்டு வராங்க. இந்த ஆர்பிஐ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கமர்ஷியல் பேங்க்கில் உள்ள யூஎஸ் டாலர் எல்லாமே இவங்க வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு அதுக்கு ஈக்குவலான இந்தியன் பணத்தை வந்து இந்த கமர்ஷியல் பேங்கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு டெம்பரரியான ஒரு சொல்யூஷன் தான். இது வந்து செப்டம்பர் 30, 2026 வரைக்கும் தான் இது வந்து செல்லும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இது கொண்டு போக மாட்டாங்க. ஏன்னா வந்து இப்போ தான் ஒரு சூழ்நிலை வந்து சரியான சூழ்நிலை இப்போ இல்லை பார்த்தீங்கன்னா. ஏன்னா வந்து வார் சுச்சுவேஷன், அப்புறம் வந்து எல்லா பொருளோட விலை வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இன்ஃப்ளேஷன் நோக்கி போயிட்டு இருக்கனால ஒரு தற்காலிகமாக வந்து இந்தியன் மதிப்பையும் இந்தியன் அந்த பணத்தோட மதிப்பையும் இன்க்ரீஸ் பண்ணும். அதே மாதிரி ஆர்பிஐ வேலெட்டில் உள்ள இந்த யூஎஸ் டாலரோட கையிருப்பை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இந்த ஃபாரெக்ஸ் ஸ்வாப் அப்படின்னு சொல்லி திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அடுத்த முக்கியமான பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா நோ டேக்ஸ் ஃபார் ஃபாரினர்ஸ். அதாவது ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்களா, அது என்ஆர்ஐயோ ஃபாரின் இன்வெஸ்டர்ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கவர்மெண்ட் பாண்டில் இன்வெஸ்ட் பண்ண வருவாங்க. ஸோ அந்த கவர்மெண்ட் பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் வர லாபத்தில் வந்து சில டேக்ஸ் வந்து இவங்க கட்டி ஆகணும். அதாவது LTCG அப்படின்னு சொல்லுவாங்க, லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக்ஸ் கட்டி ஆகணும். அது 12.5% டேக்ஸ். ஸோ அப்புறம் வந்து இன்கம் டேக்ஸ், அதாவது TDS அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அதுவும் இவங்க கட்டி ஆகணும். அது வந்து 20%. இந்த 20%ம் அப்புறம் LTCG-யான 12.5%ம் மொத்தமாக அந்த ஆர்பிஐ வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ஸோ எந்த வித டேக்ஸும் வந்து இந்த ஃபாரினர்ஸ் வந்து கட்ட தேவையில்லை. இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அதிகமான முறையில் ஃபாரினர்ஸ் வந்து இந்தியாவுக்குள்ளே வருவாங்க, முதலீடு பண்ணுவாங்க. அப்படி முதலீடு பண்ணும்போது இந்தியாவோட அந்த வேல்யூ, அந்த கரன்சியோட மதிப்பு இன்க்ரீஸ் ஆகும். அதே டைம் வந்து அந்த டாலரோட கையிருப்பும் இன்க்ரீஸ் ஆகும். இது ஒரு முக்கியமான யுக்தியாக ஆர்பிஐ வந்து இப்போ கொண்டு வந்திருக்காங்க. வீடியோவில் வந்து ஆர்பிஐ வந்து சில முக்கியமான ஸ்டெப்ஸில் எடுத்தது வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ அது மூலம் வந்து இந்தியன் கரன்சியோட மதிப்பு இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி வந்து அந்நிய செலவோட கையிருப்பு வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து முக்கியமான ஒரு நல்ல விதமான ஸ்டெப் தான். பட் இது மட்டும் போதாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக அந்த ஆர்பிஐயும் சரி, அப்புறம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், அப்போ அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து எந்த ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படின்னா உள்நாட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுற, அதாவது அந்தந்த மாநிலங்களில் ப்ரொடியூஸ் பண்ணுற, உள்நாட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த பொருட்களுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். எந்த மாதிரி முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா அதை விளம்பரப்படுத்த முயற்சியில் வந்து அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் முழு முயற்சியில் இறங்கணும். ஸோ அப்படியே விளம்பரப்படுத்தல முயற்சியில் இறங்கினா மட்டும்தான் இப்படி ஒரு பொருள் இருக்குதுன்னு சொல்லிட்டு வேர்ல்டு லெவலில் வந்து ரீச் ஆகும். அப்படி ரீச் ஆகும்போது வந்து உள்நாட்டு உற்பத்தி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் வேளாண்மை, அந்த விவசாய சம்மந்தப்பட்ட முதலீடு எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணும். அது சம்மந்தப்பட்ட மார்க்கெட்டிங்கும் அதுக்கான செலவு எல்லாமே இந்திய அரசாங்கமே ஏற்றுக்கணும். நீங்கள் ஃபுட் லெவலில், அதாவது உணவு முறை லெவலில் பார்த்தாலுமே எல்லாமே ஃபாரின் ஸ்டைலில் வந்து இப்போ எல்லாமே மாறிட்டுருது. ஒரு 10 வருஷம் 15 வருஷம் முன்னாடி எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கடைக்கோ ஹோட்டலுக்கோ நீங்கள் போகும்போது ரைஸு, சாம்பார், அப்புறம் ரசம், அப்புறம் வந்து கூட்டு வகைகள், அதாவது அந்த காய்கறி வகைகள் பார்த்தாலும் அட்லீஸ்ட் ஒரு 3-4 காய்கறி வகைகளாச்சும் இருக்கும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணி, அப்புறம் வந்து ஃபாரின் ஸ்டைலான பீஸா, அப்புறம் சாண்ட்விச் தான் இப்போ அதிகமான முறையில் செயல்பட்டு இருக்கு. இது வந்து சரியான முறையில் கட்டுப்படுத்தி ஆகணும். அது கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்தந்த ஹோட்டலுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 நாளைக்காவது என்ன பண்ணணும்னா உள்நாட்டில் உற்பத்தி பண்ணுற, அதாவது அந்தந்த ஸ்டேட்டில் வந்து உள்நாட்டில் உற்பத்தி பண்ணுற ரைஸாக இருக்கட்டும், கோதுமையாக இருக்கட்டும், அப்புறம் காய்கறி வகைகள் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். ஸோ இப்படி முக்கியத்துவம் கொடுக்கும்போது வந்து அதிகமான முறையில் வந்து உற்பத்தி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ உற்பத்தி பண்ணுறது மட்டும் போதாது, அது கன்சியூம் பண்ணும் இல்லையா. ஸோ அதனால் இந்த ஹோட்டலில் வந்து இப்படிமா ரூல்ஸ் கொடுக்கும்போது என்னென்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 நாளைக்கு கொடுக்கும்போது எல்லாருக்குமே வந்து இந்த ரைஸ், இல்லை கோதுமை, அப்புறம் வந்து இந்த மாதிரி காய்கறி வகையில் வந்து அதிகமான முறையில் பரிமாறும் போது உள்நாட்டு உற்பத்தியும் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா வந்து இந்தியாவோட இம்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது இம்போர்ட்ஸ் தான் அதிகமாக இருக்குது, எக்ஸ்போர்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இதுவே வந்து ஒரு மிகப்பெரிய அடி தான் இந்தியாவோட கரன்சியோட மதிப்பு வந்து இறங்குறதுக்கு. ஸோ உள்நாட்டோட ப்ரொடக்ஷனை வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். வெறும் ஃபாரினர்ஸ் மட்டும் எல்லா சலுகைகளும் கொடுத்துட்டு இந்தியாவில் உள்ள மக்களுக்கும், இந்தியாவில் முக்கியமாக ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி வந்து எந்த ஒரு சலுகைகளும் கொடுக்காம இருந்தால் இந்தியன் கரன்சி வந்து நல்ல முறையில் எடுத்துகிட்டு போகும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. முக்கியமாக உள்நாட்டு ப்ரொடக்ஷன், முக்கியமாக ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்க்கான அந்த ப்ரொடக்ஷன், அப்புறம் வந்து விவசாய சம்மந்தப்பட்ட எல்லாத்துக்குமே வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதே மாதிரி வந்து முதலீடு பண்ணணும். அதே மாதிரி வந்து மார்க்கெட்டிங், முக்கியமாக வந்து இப்படி ஒரு ப்ரொடக்ஷன்லாம் இந்தியாவில் பண்ணுறாங்க அப்படின்னு மார்க்கெட்டிங் பண்ணால் மட்டும்தான் அது வேர்ல்டு லெவலில் போய் சேரும். ஏன்னா வந்து அரசாங்கம் வந்து சம்மந்தமே இல்லாமல் தேவையில்லாத விஷயத்துக்கு எல்லாமே மார்க்கெட்டிங் முறையில் பண்ணி அதுக்கான செலவெல்லாம் பண்ணுறாங்க. முக்கியமாக தேர்தல் டைம்லாம் பார்த்திங்கன்னா நிறைய விளம்பரங்கள் எல்லாமே செலவு பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் தவிர்த்துட்டு வந்து மார்க்கெட்டிங்கில் வந்து அந்த அதுக்கான செலவு எல்லாமே அரசாங்கம் ஏற்றுச்சு அப்படின்னா உள்நாட்டு ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக அந்த பூச்சிக்கொல்லி மருந்துலாம் வந்து நம்ம வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுறோம். அதெல்லாம் கொஞ்சம் நம்ம படிப்படியாக நம்ம கம்மி பண்ணிட்டு உள்நாட்டிலே எப்படி வந்து நேச்சுரலாக வந்து இந்த பூச்சிக்கொல்லி மருந்துலாம் ப்ரொடியூஸ் பண்ணலாம்,
அதுக்கான முயற்சியில் இறங்கினாங்க அப்படின்னா உள்நாட்டு ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும், அப்புறம் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்படி எக்ஸ்போர்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது இந்தியன் கரன்சியோட மதிப்பு வந்து சரியான முறையில் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் சரி, அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட் சரி, உள்நாட்டு ப்ரொடக்ஷனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும்.